இஸ்லாத்துடைய நிகழ்வுகள் அனைத்தும் இஸ்லாமிய சின்னங்கள். இவைகள் பேசப்பட வேண்டும், இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இவைகளுடைய வரலாறுகளை முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். ஜனவரி பிப்ரவரி என்றால் எங்களுடைய நாவுக்கு வருவது ஒரு திகதியை முடிவு செய்வதாக இருந்தாலும் ஜனவரி பிப்ரவரி என்ற அடிப்படையில் தான் நாம் அதனை செய்து கொண்டிருக்கிறோம். இதனை பற்றி இந்த மிம்பர்களில் பேச தகுதியே இல்லை. அவைகள் சில கடவுள்களுடைய பெயர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத்தான் நாங்கள் சூரிய மாதங்கள், அது ஆங்கில மாதங்கள் என்று பேசுகிறோம். சந்திர மாதங்கள் என்பது இஸ்லாமிய மாதம். அதுதான் முஹர்ரத்தில் இருந்து ஆரம்பித்து துல்காதா துல்ஹிஜ்ஜாவிலே முடிவடைகிறது. ஆரம்ப கால பழைய மனிதர்கள், அவர்களுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி எல்லாம் தெரியாது. அவர்கள் எப்பவும் இது சஃபருடைய மாதம், எத்தனாவது பிறை, கலண்டரில் நாங்கள் திகதியை சொல்வது போன்று அவர்கள் இஸ்லாமிய மாதங்களை சொல்லி பிறையை சொல்லுவார்கள். நாம் எப்பொழுது இந்த பிறையை சொல்லுகிறோம் என்றால் அது ஒரு நோன்பு வர வேண்டும், அல்லது ஹஜ்ஜி வர வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு பெருநாள் எங்களுக்கு ஏற்பட்டால் தான் நாங்கள் அங்கே பிறையை மெய்யப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு அழகான ஒரு முன்மாதிரியை காட்டினார்கள். ஹிஜ்ரி ஆண்டு என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களும் பாடமிட்டு வைத்திருக்க வேண்டிய ஷர்தம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில், அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் அந்த காலத்தில் தான் ஹிஜ்ரி ஆண்டு முடிவு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு முன்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் அரபு மாதங்கள் புழக்கத்திலே இருந்தன. முஹர்ரம் என்று பாவித்தார்கள், சஃபர், ரபியுல் அவ்வல் என்றெல்லாம் பாவித்தார்கள். ஆனால் அது ஒழுங்குபடுத்தப்படவில்லை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் பொழுதுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு முடிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 17வது வருடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11வது வருடத்திலே மரணிக்கிறார்கள். 17வது வருடம்தான் சில நிகழ்வுகளை வைத்து ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு விட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அதற்கு பிரதானமாக அபூ மூஸா அல்